Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm S Pratibha, a postgraduate in biotechnology. Students, இந்த வீடியோல நம்ம class 11 chapter 8 cell the unit of lifeல இருந்து eukaryotic cells பத்தி பார்க்கலாம். So என்னோட previous வீடியோல நான் what are eukaryotic cells and its cell components like cell membrane, cell wall and endomembrane systems பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். இட்ஸ் அ பார்ட் 2 வீடியோ. அண்ட் இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டிபெண்டிங் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ் யூ கேன் அட்ஜஸ்ட் தி ஸ்பீட் ஆஃப் திஸ் லெக்சர். நீங்கள் செட்டிங்ஸில் போய் ஸ்பீடை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன நீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ மைட்டோகாண்ட்ரியான்றது இட்ஸ் அ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். ஓகே, ஸோ அன்லெஸ் ஸ்பெசிஃபிகலி ஸ்டெயின்ட் வி cannot see it under the microscope easily. And the number of mitochondria per cell பார்த்தோம்னா it was variable depending on the physiological activity of cells. So in terms of size and shape எடுத்துக்கிட்டோம்னாலும் it shows a considerable degree of variability. Typically mitochondria பார்த்தீங்கன்னா sausage shaped or cylindrical shaped இருக்கும். Having the diameter வந்து 0.2 to 1 micrometerல அது ஒரு fixed diameter இருக்காது. So it will vary. அந்த மாதிரி lengthும் it will vary. So it is a membrane bound structure with the outer membrane and inner membrane dividing its lumen distinctly into two aqueous compartments. Okay, outer compartment and inner compartment. The outer compartment na it forms the continuous lining boundary or lining or boundary form பண்றது it's outer compartment. Inner compartment பாத்தீங்கன்னா it is filled with a dense homogeneous substance called matrix. Okay, this is called matrix. இந்த matrixல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஃபியூ ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இருக்கும், ரிபோசோம்ஸ் இருக்கும் அண்ட் த காம்போனன்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ரிபோசோம்ஸ் வந்து யூகேரியோட்டிக் செல்லில் வந்து சைட்டோபிளாசம் இன் அடிஷன் டு சைட்டோபிளாசம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியால இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ரிபோசோம் 70S ரிபோசோம் ஸ்பெசிஃபிகலி மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். இந்த கொஸ்டினை வந்து நீட் 2019 கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. சிங்கிள் லீனியர், டபுள் ஸ்டாண்டர்ட் லீனியர், டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர், இந்த மாதிரி கொஸ்டின் கன்ஃபியூஸ்டா கேட்பாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்ல இருக்கும். ஓகே, அண்ட் இந்த இன்னர் மெம்பரேன்ல செவரல் இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கும். அதை தான் வந்து கிறிஸ்டேன்னு சொல்லுவோம். இதையும் வந்து நீட் 2024 கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு மெம்பரேனுக்குமே வந்து ஸ்பெசிபிக் என்சைம்ஸ் இருக்கும் which is associated with the mitochondrial function. And மைட்டோகாண்ட்ரியாவோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் a site for ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த ரெஸ்பிரேஷனை வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்காது இல்லையா. ப்ரோகேரியோட்டிக் செல்லில் எந்த ஆர்கனல் அங்கே வந்து இட் வில் ஹெல்ப். ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வந்து மீசோசோம்ஸ். ஸோ மீசோசோம் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இன் ப்ரோகேரியோட்டிக் செல் விச் ஹெல்ப் இன் தேர் ரெஸ்பிரேஷன். பட் யூகேரியோட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ சைட் ஃபார் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் விச் ப்ரொடியூஸ் செல்லுலார் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம் வாட் இஸ் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்றது. ஓகே, ஸோ இந்த ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் எனர்ஜி, செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான எனர்ஜி ப்ரொவைட் பண்றது இந்த ஏடிபி தான். இதை ப்ரொடியூஸ் பண்றது திஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியாவை என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் கால்ட் அ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா எப்படி டிவைட் ஆகும்னா இட் டிவைட்ஸ் பை ஃபிஷன். And next plastids. Plastidsன்றது it is present in all plant cells. Okay, so இது வந்து it can be easily viewed under the microscope as they are large. Okay, then they bear some specific pigments and the pigments that it will impart color to the plants. Okay, based on the type of pigment these plastids are classified into 3 types: chloroplasts, chromoplasts and leucoplasts. Chloroplastல பாத்தீங்கன்னா chlorophyll pigment இருக்கும் which impart green color and some carotenoid pigments இருக்கும். So இந்த chloroplasts தான் are responsible for trapping the light energy required for photosynthesis. Okay, then chromoplasts contain fat soluble carotenoid pigments like keratin, xanthophylls இருக்கும். So which gives parts of the plant like yellow, orange, red color கொடுக்கறதுல இந்த chromoplasts தான். Next leucoplasts பாத்தீங்கன்னா it's a colorless plastids of various shape and size. So இதோட ஷேப்பும் சைஸும் வேரி ஆகும் with stored nutrients. Okay, so based on the type of macromolecule it store, it is divided into amyloplasts, eleoplasts and
aleuroplasts. Amyloplasts it store carbohydrates, that is starch, example potato. Eleoplast it store fats and oil, and aleuroplast it will store proteins. So இது NEET 2024ல இது கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செக்ஷனல் வியூ ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் எங்க மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் ஆஃப் த லீவ்ஸ். ஸோ மீசோஃபில் செல்ஸ்ன்றது இப்போ லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லீஃப் டிஷ்யூவில் அப்பர் எபிடர்மல் லேயர், லோயர் எபிடர்மல் லேயர் இருக்கும். அதுக்கு மிடில் இருக்கிறது தான் இந்த மீசோஃபில் செல்ஸ். ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸ்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது என்னென்ன ஷேப்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் ஷேப்டு, ஸ்பெரிக்கல், ஓவல், டிஸ்காய்ட் ஆர் ரிப்பன் லைக் ஷேப்ல இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்ட். அந்த மாதிரி நம்ம மைட்டோகாண்ட்ரியால பார்த்த மாதிரியே தான் இதுவும் இட் வில் vary from cell to cell. ஸோ கிளாமிடோமோனஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா, தட் இஸ் கிரீன் ஆல்கேல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செல்லில் பார்த்தோம்னா ஒரு குளோரோபிளாஸ்ட் தான் இருக்கும். வேற சில செல்லில் மேக்ஸிமம் 20 to 40, ஒரு செல்லில் 20 to 40 குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் இருக்கும் மீசோஃபில்ல பார்க்கும்போது. ஓகே, ஸோ லைக் மைட்டோகாண்ட்ரியா இதுவும் டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். ஸோ அவுட்டர் மெம்பரேன் இட் ஃபார்ம்ஸ் தி லைனிங் ஆஃப் தி ஆர்கனல். இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா லெஸ் பெர்மியபிளா இருக்கும். ஸோ இந்த இன்னர் குளோரோபிளாஸ்ட் மெம்பரேன்ல தான் ஸ்ட்ரோமா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. இது லெஸ் பெர்மியபிளா இருக்கும். ஸோ லைட் எல்லாம் லைட் எல்லாத்துக்குமே இட் வில் பி லெஸ் பெர்மியபிள் அண்ட் இட் இஸ் அ சைட் ஃபார் டார்க் ரியாக்ஷன்ஸ். ஓகே, டார்க் ரியாக்ஷன்ஸ் ஸ்ட்ரோமால தான் நடக்கும். அண்ட் திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன்ல தான் லெஸ் பெர்மியபிளா இருக்கும், இந்த ஸ்ட்ரோமா இருக்கும். இந்த ஃபிளாட் சாக் லைக் ஸ்ட்ரக்சர் இந்த ஒரு ஓவல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் we call it as a thylakoid. ஸோ இந்த thylakoid pile of coins மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா we call it as a grana. ஓகே, கிரானம்ன்றது சிங்குலர்லி தே கால் இட் அஸ் அ கிரானம். இதை மட்டும் இது பண்ற போது கிரானம்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைலகாய்டு ஒரு தைலகாய்டும் தைலகாய்ட் ஆஃப் தி கிரானா, டிஃபரெண்ட் கிரானா, இது ஒன்னும் டிஃபரெண்ட் கிரானா இல்லையா. ஸோ இந்த தைலகாய்ட் ஆஃப் தி டிஃபரெண்ட் கிரானா இந்த ஃபிளாட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸால கனெக்ட் ஆயிருக்கும். அதை we call it as a stroma lamella. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் இது பார்த்தோம். அண்ட் இது வரைக்கும் பார்த்தோம் டபுள் மெம்பரேன். So inner chloroplast membrane stroma, it is a site of dark reactions. And number of organized flattened membranous sacs thylakoid ன்னு பார்த்தோம். ஸோ இந்த தைலகாய்டு pile of coins அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அதை கிரானா ஆர் இன்டர்கிரானல் தைலகாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இது NEET 2015ல கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் கிரானா இஸ் த சைட் ஃபார் light reactions. Okay, and flat membranous tubule connecting the thylakoids of different grana, அது கனெக்ட் பண்றது it's called the stroma lamella. Okay, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமா சொன்னோம் இல்லையா, இட்ஸ் a site for dark reactions. இதுல தான் it contains the enzyme required for the synthesis of carbohydrates and proteins in chloroplast. Okay, also குளோரோபிளாஸ்ட்ல ஸ்ட்ரோமால தான் ஸ்மால் டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அண்ட் ரிபோசோம்ஸ் இருக்கும். இதை NEET 2024ல கேட்டிருக்காங்க. வாட் டைப் ஆஃப் டிஎன்ஏ இஸ் பிரசன்ட் இன் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு, இஸ் பிரசன்ட் இன் ஸ்ட்ரோமா. இட்ஸ் அ டபுள் ஸ்ட்ராண்டட் சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகே, அண்ட் தைலகாய்ட்ஸ்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரிபோசோம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ மைட்டோகாண்ட்ரியால டிஎன்ஏ இருக்கும்னு பார்த்தோம், குளோரோபிளாஸ்ட்ல டிஎன்ஏ இருக்கும்னு பார்த்தோம், அண்ட் நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்குன்னு தெரியும். ஸோ இது மூணையும் ஆப்ஷனா கொடுத்து ரிபோசோம்ஸையும் ஆப்ஷனா கொடுத்து டிஎன்ஏ இஸ் நாட் பிரசன்ட் இன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீட்ல. ஸோ த ஆன்சர் இஸ் ரிபோசோம்ஸ். ஓகே, so first observed under the, so it's a granular structure. It is first observed under the electron microscope as dense particles by George Pallet in 1953. Okay, so இந்த scientist name ஆப்ஷன்ஸ்ல மேட்ச் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ribosomes are composed of ribonucleic acid and proteins. and eukaryotic ribosomes பார்த்தீங்கன்னா 80s, prokaryotic ribosomes 70s. and each இது ரெண்டுமே both eukaryotic and prokaryotic ribosomes has larger and smaller subunits. So 60s 40s ன்றது eukaryotic ribosomes ஓட subunits and 50s 30s ன்றது prokaryotic ribosomes ஓட subunits. இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். NEET 2025ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நிறைய நம்பர்ஸ் மாத்தி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ன்றது இட்ஸ் Svedberg's unit and it stands for sedimentation coefficient, which is indirectly a measure of density and size. Then cytoskeleton.
cytoskeleton it's a network of protein filaments and microtubules. இந்த protein filaments microtubules, microfilaments and intermediate filaments. So these combine together to form the cytoskeleton. So collectively it is called as the cytoskeleton. This network of protein filaments is collectively called as the cytoskeleton, and this cytoskeleton is involved in many functions like mechanical support and motility, maintenance of the shape of the cell, cellோட integrity maintain பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய இதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ மொட்டிலிட்டி ஆப்ஷனா கொடுத்து சைட்டோஸ்கெலிட்டனோட ஃபங்க்ஷனையும் நீட் 2023 கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா. சிலியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ் ஆஃப் த செல் மெம்பரைன், ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இட் வில் காஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் எய்தர் த செல் ஆர் த சரௌண்டிங் ஃப்ளூயிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு போட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு போட் மூவ் ஆகும்போது எப்படி அது சரௌண்டிங்ல இருக்க ஃப்ளூயிடும் மூவ் ஆகும், அந்த மாதிரி இந்த சிலியா வில் காஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் த செல். அண்ட் ஃபிளாஜெல்லா பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லாங்கரா இருக்கும். இது வந்து ஹேர் லைக் ஸ்மால் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். ஃபிளாஜெல்லான்றது இட்ஸ் அ கம்பேரிட்டிவ்லி லாங்கர் அண்ட் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செல் மூவ்மெண்ட். ஸோ நம்ம வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்லையும் ஃபிளாஜெல்லா இருக்கும்னு பார்த்துருக்கோம். பட் திஸ் யூகேரியோட்டிக் ஃபிளாஜெல்லா ஸ்ட்ரக்சரலி டிஃபரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் த ப்ரோகேரியோட்டிக் ஃபிளாஜெல்லா. Okay, this is the section of the cilia and flagella showing different parts. Okay, so இதுதான் வந்து electron microscopic studyல வந்து எடுத்தது. So this structure, and இதுல என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா it is covered by a plasma membrane. அதோட கோர் பார்த்தீங்கன்னா axonum, and this axonum is very important. இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. axonum cilia flagella கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட கோர் வந்து axonum. It possesses a number of microtubules running parallel to the long ஆக்சிஸ். அப்படின்னா இந்த மைக்ரோடிபியூல்ஸ் இதுவே இப்படி பேரலா அப்படி அரேஞ்ச் ஆகி லாங் ஆக்சிஸ்ல இருக்கும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சோனம்ல பாத்தீங்கன்னா 9 டப்லெட்ஸ் ஆஃப் ரேடியலி அரேஞ்ச்டு பெரிஃபரல் மைக்ரோடிபியூல்ஸ் இருக்கும். 9 இருக்கும் இது. அண்ட் பேர் ஆஃப் சென்ட்ரலி லொகேட்டட் மைக்ரோடிபியூல் இருக்கும். அது வந்து பிரிட்ஜ்னால கனெக்ட் ஆயிருக்கும், சென்ட்ரல் பிரிட்ஜ்னால. ஸோ 9 + 2 மைக்ரோடிபியூல், இதை 9 + 2 அரேன்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து சென்ட்ரல் ஷீத்தில் என்க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த சென்ட்ரல் ஷீத்தோட இந்த ஒரு பெரிஃபரல் மைக்ரோடிபியூல் டப்லெட் வந்து இட் வில் கனெக்ட் பை மீன்ஸ் ஆஃப் த ரேடியல் ஸ்போக். ஓகே, ஸோ இது வந்து 9 இதுலேருந்து 9 ரேடியல் ஸ்போக் இருக்கும். அதனால ஓகே, ஸோ டோட்டலி 9 ரேடியல் ஸ்போக் இருக்கும். ஸோ பெரிஃபரல் டப்லெட்ஸ் வந்து இட் வில் பி இன்டர்கனெக்டட் பை லிங்கர்ஸ். இந்த பிக்சர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். 9 பெரிஃபரல் மைக்ரோடிபியூல் டப்லெட்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து லிங்கர்ல ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி சென்டர்ல 2 மைக்ரோடிபியூல் இருக்கும். அது வந்து இட் இஸ் கனெக்டட் பை பிரிட்ஜ். அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோடிபியூலும் இந்த சென்ட்ரல் ஷீத்தோட பை மீன்ஸ் ஆஃப் ரேடியல் ஸ்போக் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ 9 ரேடியல் ஸ்போக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 9 + 2 மைக்ரோடிபியூல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால இது 9 + 2 அரேன்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் ஷீட்னால இப்படி என்க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த பிக்சரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, you can easily write this. Okay, so in the both the cilium and flagellum emerge from the centriole like structure called basal bodies. Okay, centriole வந்து நம்ம further பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரோசோம்ஸ் அண்ட் சென்ட்ரியோல்ஸ். ஸோ சென்ட்ரோசோம்ன்றது இட்ஸ் அ organelle containing 2 cylindrical structures called centrioles, and it is surrounded by amorphous pericentriolar materials. இந்த மெட்டீரியல்ஸ் வந்து amorphous pericentriolar materialனு சொல்லுவோம். both the centrioles, இந்த இது வந்து perpendicular shape. so both the centrioles in a centromere centrioles in a centrosome lie perpendicular to each other. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதோட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ கார்ட் வீல் மாதிரி இருக்கும். ஓகே, so it is made up of 9 evenly shaped peripheral fibrils of tubulin protein. Okay, so இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். it is made up of 9 peripheral fibrils of tubulin protein. இது வந்து டியூப் ஷேப்ல இருக்கிறதுனால we call as a tubulin protein. and இது பார்த்தீங்கன்னா 9 இருக்கும் இந்த peripheral fibrils, and the 9 peripheral fibrils ஒன்னுக்கு ஒன்று இன்டர்கனெக்டடா இருக்கும். and the central region of the proximal region of the centrole வந்து we call it as the hub. அது வந்து it will be made up of protein, and இந்த hubல இருந்து radial spoke மூலமா இந்த peripheral fibrils ஓட it will be attached. okay, so அந்த radial spoke it is made up of protein, evenly spaced இருக்கும். ஓகே, இது வந்து ட்ரிப்லெட்டா இருக்கும். ஓகே, 3 இருக்கு பாருங்க இந்த பெரிஃபெரல் ஃபைப்ரில். ஓகே, ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு புக்ல கொடுக்கல. ஸோ இது நீங்க ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி டு ரைட் ஆல் திஸ்.
Okay, it is made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. Each peripheral fibril is a triplet. Adjacent triplets are also linked. Adjacent பக்கத்துல இருக்கிறது லிங்க் ஆயிருக்கு. Central part of the proximal region of the centriole தான் ஹப்னு சொல்லுவோம். It is made up of protein and it is collected by means of radial spokes. அதுவும் it is a protein structure. And centrioles பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம், it forms the basal body of cilia and flagella, and also it forms the spindle fibers during cell division in animal cells. Okay. Next, nucleus. Nucleus is an important organelle of the eukaryotic cell. So first it is described by Robert Brown, and later அதோட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பேசிக் ஸ்டெயின் வச்சு ஸ்டெயின் பண்ணி பார்க்கும், பேசிக் டைஸ் வச்சு ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளெமிங்ன்ற சயின்டிஸ்ட் வந்து he gave it a name called chromatin. Okay, so interface nucleus பார்த்தீங்கன்னா it is the nucleus when the cell is not dividing. Cell divide ஆகாத போது இருக்கிறது தான் it's called the interface nucleus. அதுல வந்து highly extended and elaborate nucleoprotein fibers இருக்கும், that is called the chromatin. Okay, chromatin இருக்கும், nuclear matrix இருக்கும், nucleoli இருக்கும். Okay, so this is the electron microscopic picture of the nucleus. ஸோ இதில் பார்த்தோன்னா நியூக்ளியர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியர் என்வலப் வந்து இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 parallel membranes. இந்த மாதிரி இருக்கும் 2 membranes. இந்த மெம்பரெயின் ஸ்பேஸை தான் வந்து இது வந்து 10 to 50 நானோமீட்டர் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து. ஸோ அதை வந்து we call it as a nuclear space in the membrane difference. So in the space தான் perinuclear space ன்னு சொல்லுவோம். It forms a barrier between the materials present inside the nucleus and cytoplasm. Cytoplasmக்கும் nucleusக்கும் ஒரு barrier மாதிரி இந்த perinuclear space இருக்கும். Okay, next nuclear pore அப்படின்றது it is formed by the fusion of this membrane. So இந்த மாதிரி இருக்கு பாருங்க, this is called the nuclear pore. இது வந்து மெம்பரேன் ஃபியூஸ் ஆகிறதுனால வர்றது. ஸோ இதில் தான் வந்து மூமெண்ட் ஆஃப் தி RNA அண்ட் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ், இது ஒரு பேசேஜ் மாதிரி இருந்து நியூக்ளியஸ்க்கும் சைட்டோபிளாசம்க்கும் இது வழியாக தான் வந்து இந்த மூமெண்ட் ஆஃப் RNA ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ்லாம் நடக்கும். நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் வந்து ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும், பட் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும். லைக் ஃபங்கல் செல்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி நியூக்ளியும் இருக்கும். அந்த மாதிரி கேன்சர் செல்ஸில் பார்த்தீங்கன்னா டியூ டு இம்ப்ராப்பர் செல் டிவிஷன் இட் மே கண்டெயின் மோர் தேன் 1 நியூக்ளியஸ். நார்மலி பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் தான் ஒரு செல்லுக்கு இருக்கும். அந்த மாதிரி சம் மெச்சூர் செல்ஸ் ஈவன் லேக் நியூக்ளியஸ். ஸோ எக்ஸாம்பிள் எரித்ரோசைட்ஸ், தட் இஸ் ரெட் பிளட் செல்ஸ் ஆஃப் மெனி மேமல்ஸ் அண்ட் சீப் டியூப் செல்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். ஸோ இதுக்கு நியூக்ளியஸ் இல்லைனா இது லிவிங் கண்டிஷனில் தான் இருக்கா? வாட் டு யூ திங்க்? எஸ், நியூக்ளியஸ் இல்லைனாலும் இட் வில் பி இன் லிவிங் கண்டிஷன். தீஸ் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ். எரித்ரோசைட்ஸ்ன்றது இட்ஸ் ரெட் பிளட் செல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெச்சூர் ஆகும்போது இட் வில் லோஸ் த நியூக்ளியை இன் ஆர்டர் டு இன்கார்பரேட் மோர் ஹீமோக்ளோபின் ஃபார் தி ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட். ஸோ இட் இஸ் அடாப்டட் டு பெர்ஃபார்ம் தட் ஃபங்க்ஷன். ஓகே, சீப் டியூப் செல்ஸும் பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகும்போது இட் வில் லோஸ் இட்ஸ் நியூக்ளியை ஃபார் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இட் வில் பி இன் லிவிங் கண்டிஷன் ஒன்லி ஈவன் தோ இட் லேக்ஸ் த நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம்ன்றது இந்த ரீஜியன். அதில் தான் வந்து இந்த நியூக்ளியோலஸ் இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து குரோமாட்டினும் இந்த நியூக்ளியோபிளாசம்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல மெம்பரெயின் இல்லாததுனால இதோட கண்டென்ட்டும் நியூக்ளியோ பிளாசமோட கண்டென்ட்டும் வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியோலஸ்ன்றது இட்ஸ் அ சைட் ஃபார் ஆக்டிவ் ரிபோசோமல் RNA சிந்தசிஸ். இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டியூரிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செல் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் டிவைட் ஆகாத போது தான் நம்ம நியூக்ளியஸ் தெரியும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செல் டிவிஷன் அப்போ இன் பிளேஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வி see structured chromosomes. ஓகே, ஸோ குரோமாட்டின்ல வந்து DNA, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், RNA எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹியூமன் செல்லில் வந்து 2.2 மீட்டர் லென்த் டிஎன்ஏவோட லென்த் இருக்கும். தட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் 46 குரோமோசோம்ஸ், தட் இஸ் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து சாப்டர் 5 மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் +2ல படிப்பீங்க. ஸோ நான் அந்த ஃபுல்லாகவே அந்த சாப்டரை வந்து நான் பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல் அபவுட் DNA Part 2ல. ஓகே, பேக்கிங் ஆஃப் DNA ஹெலிக்ஸ்னு நான் அதை பற்றி இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து எவ்ரி குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி விசிபிள் ஒன்லி இன் டிவைடிங் செல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த குரோமோசோமில் சென்ட்ரோமியர் இருக்கும், ஆன் சைட்ஸ் ஆஃப் விச் டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரோமியரில் அதை தான் வி கால் இட் அஸ் அ கைனட்டோகோர். அண்ட் இந்த சென்ட்ரோமியர் தான் இட் ஹோல்ஸ்
two chromatids of the chromosome. The centromere that it will hold. Okay, based on the position of the centromere, this is classified into metacentric, submetacentric. So types of chromosome based on the position of the centromere. 4 types இருக்கு: metacentric, submetacentric, acrocentric and telocentric. metacentricல பாத்தீங்கன்னா சென்டர்ல இருக்கும், so that it forms 2 equal arms of the chromosome. whereas submetacentricல வந்து slightly மூவ் ஆயிருக்கும். அதனால என்ன ஆகும்னா ஒரு சைடுல வந்து ஷார்ட் ஆர்ம் இருக்கும், ஒரு சைடுல வந்து ஸ்லைட்லி லாங்கர் ஆர்ம் இருக்கும். அக்ரோசென்ட்ரிக்ல வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் போயிட்டதுனால எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட் ஆர்ம் அண்ட் வெரி லாங் ஆர்ம் இருக்கும். and telocentric வந்து ரொம்ப எண்டுக்கு போயிடும். so this is the telocentric. so this is the type of chromosome based on the position of the centromere. இது வந்து NEET 2021, NEET 2022, 2015 இதுலலாம் வந்து இதை கேட்டிருக்காங்க. மைக்ரோபாடிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெனி மெம்பரேன் மைக்ரோபாடிஸ் ஆர் மெனி மெம்பரேன் பவுண்ட் மைன்யூட் வெசிக்கல்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் என்சைம்ஸ் இருக்கும். இட் இஸ் present in both the plant and animal cells. this is asked in 2021, which organelle is present in both the plant and animal cells. so microbodies is the correct answer. so this is the end of this video. so இதுல வந்து நம்ம எல்லா செல் காம்போனன்ட்ஸ் பத்தியும் நம்ம இது வரைக்கும் டோட்டலி இந்த யூனிட்க்கு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த சாப்டர் பத்தி கம்ப்ளீட்டா செல் த யூனிட் ஆஃப் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் why we call the cell as the structural and functional unit of life னு. ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் தனியா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவா போடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.